உலகில் இருந்து மென்குரல்கள் பாகம் 1 மே 1944 அக்டோபர் 1944. இந்த புத்தக வாசிப்பை நம்ம இன்னையிலிருந்து தொடங்குறோம். இது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஸ்பர்ஸ் எல்லாம் பாபுஜி பிரைட்டர் வேர்ல்டுல இருந்து மீடியம் சகோதரிக்கு கொடுத்ததுதான் விஸ்பர்ஸ் அப்படின்னு நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். பட் இந்த புத்தகங்கள்னாலும் பாபுஜி அவர் பிரதிநிதியாக லாலாஜியால் நியமிக்கப்பட்ட பிறகு உள்முக தொடர்பு கொண்டு அந்த ஒளி உலக ஆன்மாக்களோடு, பெரும்பாலும் லாலாஜியோட, மற்றபடி கிருஷ்ணரோட, சைத்தன்ய மகாபிரபுவோட, ராதையோட, இது மாதிரி உன்னதமான ஆன்மாக்களோடு அவர் உள்முக தொடர்பு கொண்டு அவர் பெற்ற ஆணைகள், அதை அவர் செயல்படுத்திய விதம், இதையெல்லாம் இந்த புத்தகத்துல அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. பாபுஜி தன்னுடைய அனுபவங்களை டைரியா எழுதுறார். எப்ப எழுதுறாருன்னா, அவரு ஜாயின் பண்ணதுல இருந்து 1930-31 வரைக்கும் லாலாஜியினுடைய மகா சமாதி வரைக்கும் எழுதுறாரு. அதுக்கு பிறகு அவர் ஒரு டார்மன் ஸ்டேட்டுக்கு போறாரு. எந்த ஒரு அனுபவங்களும் பெரிதா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போறதுனால 30-43 வரைக்கும் எந்த டைரி குறிப்பும் இல்லை. 31 திடீர்னு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார ஒரு புதுமையான நிலை மலர்றது. அதுக்கப்புறம் லாலாஜியோடைய உள்முக தொடர்பு அவருக்கு அதிகரிக்குது. லாலாஜி நேரடியாக உங்களை நான் என்னுடைய வாரிசாக நியமிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த பிரைட்டர் வேர்ல்டுல இருந்து பாபுஜி கிட்ட உள்முகமா தெரிவிக்கிறார். அப்போதுல இருந்து தொடங்கிதான் இந்த உள்முக தொடர்பினுடைய விஷயங்களை பாபுஜி எழுதி வைக்கிறாரு. அந்த டைரிகளை தான் நம்ம ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புல 4 புத்தகங்களாக பெற்று வாசிக்க இருக்கிறோம். இது ஒரு பொக்கிஷம், நமக்குள்ளார மிகப்பெரிய ஆன்மீக மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புத்தகங்களை யார் இன்னும் வாங்கலையோ தயவு செய்து நீங்க அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. ஏன்னா என்னதான் நீங்க நான் பேசுறப்ப நீங்க கேட்டாலும் இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு நீங்களா படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளார ஏற்படுற அந்த கண்டிஷன்ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். தமிழ்ல வந்திருக்கு. 4 பாகங்களும் சேர்ந்து 6000 ரூபாய்னு ஒரு செட்டா அனுப்புறாங்க. ஆர்டர் போட்டா மேக்சிமம் எனக்கெல்லாம் ஆர்டர் போட்டு 4 நாள்ல வந்துச்சு. திங்கட்கிழமை ஆர்டர் பண்ண வியாழக்கிழமை கிடைச்சது. அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் நம்ம வாய்ஸ் ரியல் குரூப்ல இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகத்தை கையில வாங்கி வைத்து கொண்டு அன்னன்னைக்கு நம்ம படிக்கிறத மீண்டும் ஒரு முறை வீட்டுல படிச்சு, இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் படிக்க போறத முன்கூட்டியே படிச்சுட்டு இந்த செஷன்ல ஜாயின் பண்ணா உங்களுடைய ஒரு கண்டிஷன் மட்டும் இல்ல, இந்த செஷன்ல இருக்கிற எல்லாருடைய கண்டிஷனும் ரைஸ் ஆகிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம இதுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் பாகம் 1. இந்த புத்தகத்தை ஒரு கதையை வாசிப்பது போல நீங்கள் வாசித்தாலும் அதற்கு குறிப்பிடத்தக்க பயன் விளைவதை நீங்கள் காணலாம். ஏனென்றால் இது ஒரு குருவுக்கும் அவரது சீடருக்கும் இடையில் உள்ள உண்மையான உறவு முறையை பற்றிய தொகுப்பு. ஆன்மீக பாதையில் சுய முக்கியத்துவமற்ற தன்மைக்கும் பணிவிற்கும் மற்றும் ஒரு ஆன்மீக ஆர்வலரை முழு முதல் நிலைக்கு இட்டு செல்லும் பண்புகளுக்கான உதாரண புருஷராக திகழ்ந்தவர் பாபுஜி என்பதற்கும் இந்த புத்தகம் ஒரு அத்தாட்சியாகும். கமலேஷ் பட்டேல், 26 மார்ச் 2018, ராம் நவமி, அனந்தபூர், ஆந்திர பிரதேசம். இது மாஸ்டர் அந்த புத்தகத்தை பத்தி கொடுத்திருக்கிற முகவுரையினுடைய கடைசி பாரா. நிறைய விஷயங்கள் அந்த முன்னுரையிலேயே அவர் இந்த புத்தகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்றாரு.
ஆனா ரொம்ப முக்கியமா அந்த எசன்ஸுங்கிறது கடைசியா தான் இருக்கும் மாஸோடைய மெசேஜ். அதுபடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்குமான ரிலேஷன் எப்படி இருக்கும், அதை திருப்பி திருப்பி நம்ம படிக்கும் பொழுதுதான் அதே மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கும் நம்முடைய குருவுக்கும் இடையில ஏற்படும். அது மட்டுமல்ல, ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக பிரதிநிதியாக மாறணும்னா என்ன அடிப்படை குணாதிசயங்கள் வேணும், என்ன மாதிரியான அடிப்படை குணாதிசயங்கள் பாபுஜி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான். அதாவது 3 விஷயத்த முக்கியமா சொல்றார். பணிவு, சுய முக்கியத்துவமற்ற தன்மை. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீகத்துல ஒரு முன்னேறி செல்வதற்கு குருவுக்கும் சீடருக்கும் இடையில எப்படிப்பட்ட உறவு முறை இருக்கணும், இதுக்கெல்லாம் வந்து இந்த புத்தகம் ஒரு அத்தாட்சியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை வந்து நான் எவ்வளவு சொல்றேன் அப்படிங்கிறத விட நீங்க எந்த அளவுக்கு உணர்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகள் நீங்கள் இன்னும் யாரும் வாங்காமல் இருந்தால் தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கியிருங்கிறது ஒரு வேண்டுகோள். இன்னொரு வேண்டுகோள், நிறைய பேர் இந்த வாய்ஸ் ரியல் குரூப்ல இருக்க மாட்டோம். இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 பேர் இருப்போம், ஒரு 80 பேர் ஜாயின் பண்ணும். ஆனா உங்களுக்கு வந்து உங்க சென்டர்ல இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு விருப்பம் உள்ள சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. நீங்க அவங்களோட ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம படிக்கிறதையும் அது இல்லாம நீங்க படிச்சதையும் சேர்த்து ஒவ்வொரு வாரமும் நீங்க ஒரு புக் ரீடிங் சர்க்கிள், நீங்க டெய்லி செய்யாட்டி பரவாயில்ல, வாரத்துல ஒரு நாள் நீங்க வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பட்டது நீங்க பேச இப்படிதான் வந்து நம்ம வளரணும். நம்ம வந்து ஒண்ணு கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு ரசிச்சுட்டு ஒரு பாட்டு கேட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி எல்லாம் ஆன்மீகம். இதை வாங்கி உள்வாங்கி ஜீரணிச்சு இதை வெளிப்படுத்தணும். சமீபத்துல கூட தாஜி சொல்லியிருந்தார், இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் வெல்த்தை இவ்வளவு ஓப்பனா கொடுக்குறாங்களே, வாங்கிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, பாண்டர் ஓவர் இட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் இப்ப இந்த புத்தகத்துக்குள்ளார அவ்வளவு ரகசியங்களை, வெளி சொல்லப்படாமல் இருந்த பல விஷயங்களை ஓப்பனா எடுத்து வச்சிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனா இது வந்து ஒரு அபியாசி படிக்கிறாரு அப்படின்னு இல்லாம ஒரு மாஸ்டர் என்ன ஒர்க் பண்றாரு, ஒரு ப்ரிசெப்டர் என்ன ஒர்க் பண்றாருங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இந்த புத்தகத்துல ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வெளில கொடுத்துருக்காங்க. என்ன தைரியத்துல கொடுக்குறாங்க மாஸ்டர் அப்படின்னா, நிச்சயமாக இந்த விஷயங்களை வந்து நம்ம பரிசோதனை பண்றதுக்கு நம்மளே நாமளே ஒரு களமா மாத்திக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் கொடுக்குறாங்க. அதனால புக்கை வாங்குவோம், நாமும் இந்த மெசேஜை உள்ளுக்குள்ளார வாங்கி மற்றவங்களுக்குள்ளார பரவறதுக்கு உதவி செய்யும். ஒரு வேண்டுகோளோட இன்னைக்கு காலையில புத்தக வாசிப்ப ஆரம்பிக்கலாம். முதல் செய்தி, மே மாதம் 10ஆம் தேதி 1944. ஆக்சுவலி இதே தேதியில நம்ம ஆரம்பிக்கணும்னு நான் விரும்பினேன். 1944 மே 10 வந்துச்சா, நம்ம வந்து மே மாதம் 10ஆம் தேதி 2024 இது ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. எனிகவ் அதே மே மாதத்துல நாமும் இப்ப ஆரம்பிக்கிறோம். எத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 80 வருடம் கழிச்சு அதே மே மாதத்துல பாபுஜி பெற்ற அந்த அருள் செய்தி தொகுப்பை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். பாபுஜி அவர் வந்து தன்னுடைய கனவுல தூக்கத்துல தான் பெற்ற ஒரு அனுபவத்தை பத்தி பேசுறார். மரியாதைக்குரிய சகோதரர் ஒருவரை நான் கனவில் கண்டேன். அவர் எனக்கு 3 அதிர்வுகளை தந்தார். அவை எனக்குள் முழுமையாக தங்கிவிட்டன. பிறகு அவர் தனது வலது கை பெருவிரலை என் வலது கால் பெருவிரல் மீது வைத்து என் ஆன்மீக நிலை மற்றும் திறனை பறித்தெடுக்க முயன்றார். ஆனால் அவரால் அதில் வெற்றி பெற இயலவில்லை. அதே நேரத்தில் என் உள்நிலை உற்சாகமின்றி இருந்தது. அதன் பிறகு அவர் என்னை 2 வார காலத்திற்குள் சரி செய்து விடுவதாக கூறினார். எனக்கு எதிராக சிஸ்தியா ஸ்வர்ட்ஸ் என்ற உத்தியை அவர் கையாள எண்ணுவதாக என் மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இது வந்து
ஒரு கனவை வந்து எப்படி எழுதணும், ஒரு டைரி எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு கூட இந்த ஒரு முதல் ஒரு நம்ம நம்ம நம்முடைய கனவை பத்தி என்ன எழுதணும், ஒரு மாஸ்டர் வந்து தான் கனவுல பார்த்த விஷயங்களை எப்படி விவரிக்கிறார் அப்படிங்கிறது. அவர் வந்து அந்த கனவுல பார்த்த ஒருவர் வந்து அவருக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஒருத்தராகத்தான் இருக்கிறார். அவருடைய ஆன்மீக திறனை நிலையை பறித்தெடுக்க முயன்ற ஒருத்தர். ஆனா பாபுஜி அவரை பத்தி டைரியில எழுதும்போது மரியாதைக்குரிய சகோதரர் ஒருவரை நான் கனவில் கண்டேன்னு எழுதுறார். இது எத்தனை, அதாவது டைரிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு உரியது இல்லை, நம்ம தான் வச்சுக்க போறோம். அதுல நம்ம எழுதும் பொழுது நமக்கு தீங்கு செய்யற முயற்சி பண்ண ஒருத்தரை மரியாதைக்குரியவர்னு குறிப்பிடுற அளவுக்கு பண்பாடு உடையவரா நம்ம. அதனாலதான் மாஸ்டர் வந்து இந்த புக்கை எடுத்தோடனே சொல்றாரு, ஒரு தனி மனிதனுடைய பண்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாபுஜியோடைய வார்த்தைகள்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அது வரியிலேயே நமக்கு வெளிப்படுகிறது. இந்த கனவை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரு சொல்றாரு 3 ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்தாரு. ஆனா அது எனக்குள்ள எந்த எஃபெக்டும் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுதான் இந்த சிஸ்தியா ஸ்வாட் அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டிகள் அப்படிங்கிறவங்க வந்து சூஃபிசத்துல ஒரு பிரிவு. அதுல இருந்து அந்த அந்த பிரிவுல வந்து இந்த பிரிவினுடைய தலைவர் அவர் வந்து பெற்ற ஒரு அனுபவத்தை பத்தி இந்த சிஸ்தியா ஸ்வாடுங்கிற விஷயம் பேசப்படும் சூஃபிசத்தில். அவர் வந்து ஒற்றை கண் உள்ள ஒரு மனிதனுடைய வாளால 3 முறை குத்தப்பட்டு தாக்கப்பட்டு, ஆனா அந்த தாக்குதலை அவர் வந்து முழுமையா தடுத்து உள்வாங்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வருவாருங்கிறது அந்த ஒரு விஷயம் சூஃபிசத்துல. அதே மெத்தட்ல இவரும் 3 அதிர்வுகளை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அது எனக்குள்ளார எந்த எஃபெக்டும் கொடுக்கல. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய ஆன்மீக சூழ்நிலையை பரிச்செடுக்கிற டெக்னிக்ல ஒண்ணு, வலது கை பெருவிரலை வலது கால் பெருவிரல் மீது வைத்து முடிஞ்சிருது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஆன ஒரு எனர்ஜியை எடுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற டெக்னிக் வந்து வலது கை பெருவிரலை வலது கால் பெருவிரல் மீது வைத்து இருக்கிறது. இதை நீங்க குங்ஃபூ பாண்டா படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனை டெசில்யூட் பண்ணணும்னா அந்த சுண்டு வரல அப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரகசியம். ஒருத்தனுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தை வெல்த்தை வந்து அவன்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு எங்க வந்து எந்த பாயிண்ட்டை எப்படி டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் கனவுல பார்த்து பாபுஜி சொல்றார். சோ இதனால அவருடைய நிலை எதுவும் பரிந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய உள்நிலை வந்து அவர் உள்ளார அந்த எந்தூசியாசம் போயிடுச்சு. அப்புறம் என்ன நினைச்சாரோ அந்த கனவுல கண்ட மரியாதைக்குரிய சகோதரர் அந்த நிலையை நான் சரி செஞ்சிடுறேன்னு அவர்கிட்டயே சொல்றதாக சொல்றாரு. இதெல்லாம் முடியும் பொழுதே பாபுஜி தன்னுடைய அந்த ஒரு உள்ளுணர்வுல இந்த மெத்தடு எந்த டெக்னிக் அப்படிங்கிறதையும் சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. இது எல்லாம் கனவுலேயே நடக்கிறது. இதான் முதல் செய்தி. 11 மே 1944 பாபுஜி காலையில் குளிக்கும் போது மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேபை சில விஷயங்களில் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் ஏற்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் உங்களை அறியாமலேயே என் உள்நிலையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். வேறு எவருக்குமே இந்த திறமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இந்த மெசேஜ் அவர் ரிசீவ் பண்ற இடம் வந்து குளிக்கிற நேரம், குளியல் அறையில குளிக்கிற நேரத்துல இந்த மெசேஜை பாபுஜி ரிசீவ் பண்றாரு. அதை வந்து முடிஞ்ச உடனே எழுதி வைக்கிறார். நம்ம வந்து தியானத்துல முடிஞ்ச உடனே கூட நம்ம என்ன ஃபீல் பண்ணோங்கிறத எழுதுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. ஆனா பாபுஜி ஒவ்வொரு விஷயத்தையும் உடனுக்குடனே பதிவு செஞ்சிருக்கிறார் அந்த உள்முக தொடர்பை. அதுல முக்கியமானது இதுல என்ன ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த மெசேஜ் சொல்ற ஒரு விஷயம் என்ன, பாபுஜிக்கு வந்து லாலாஜியை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங் வந்த பிறகு லாலாஜி உள்முக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களை அறியாமலேயே என் உள்நிலையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். வேறு எவருக்குமே இந்த திறமை கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த சீக்வன்ஸை எப்படி பாத்தீங்கன்னா, இதையே தலைகீழா பாத்தீங்கன்னா, லாலாஜி வந்து இந்த விஷயத்த பாபுஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்பும் பொழுதே அந்த செகண்ட்லயே பாபுஜிக்கு அந்த ஃபீல் வந்துருது. இப்படி பார்க்கணும்.
தலைகீழா பார்த்தோம்னா. ஏன்னா ஒரு விஷயம் வந்து சூட்சுமமா உருவாக்கி தான் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த உலகத்துக்கு வருது. நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், அப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்ப லாலாஜி வந்து பாபுஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்த உடனே அவரு செய்யணும்னு நினைக்கும் பொழுதே பாபுஜிக்கு அந்த ஃபீல் உள்ளார வந்துருதுங்கிறது இதுல ஒரு விஷயம். அதனாலதான் எப்பயுமே சொல்றது, மாஸ்டருடைய பிரசன்ஸ நம்ம எப்பயாவது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நான் மாஸ்டருடைய பிரசன்ஸ ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத விட, உண்மை என்னன்னு கேட்டா, மாஸ்டர் அந்த நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்மள பத்திய ஒரு எண்ணத்துக்கு போகிறார். அது எப்படிங்க? எந்த ஊர்லயே ஏதோ ஒரு மூலையில நான் உட்கார்ந்திருக்கேன். என்ன பத்தி தனிப்பட்ட முறையில எப்படி அவரால சிந்திக்க முடியும்? சிந்திக்கலாம். மாஸ்டருக்கு வரையறை கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்க இருக்கிற சென்டர பத்தியோ, நீங்க இருக்கிற ஸ்டேட்ட பத்தியோ மாஸ்டருக்கு ஒரு சிந்தனை வந்தா கூட, அதனுடைய ஒரு துளி வந்து உங்கள பாதிக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும், இது ஒரு இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான கருத்த என்னத்த ரிவீல் பண்ணுது அப்படின்னா, எப்போதெல்லாம் நமக்கு மாஸ்டர் மீதான ஒரு எண்ணம், சிந்தனை உருவாகுதோ, அப்பல்லாம் ரியலாவே மாஸ்டருடைய பிரசன்ஸ் அங்க முன்னாடி வந்துடுறதுனாலதான் நமக்கு அந்த எண்ணம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு மல்லிகைப்பூ பத்திய சிந்தனை வருது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து மல்லிகைப்பூ அங்க இருந்து அதனுடைய வாசனை நம்ம மூக்கு வழியா உள்ள போய் தான் நமக்கு மல்லிகைப்பூ பத்திய சிந்தனை வருது அப்படிங்கிற மாதிரிதான் இது. அதை விட முக்கியமானது, நீங்கள் உங்களை அறியாமலேயே என் உள்நிலையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். வேறு எவருக்குமே இந்த திறமை கிடையாது. இத பத்தி பேசணும்னா நம்ம ஒரு நாள் பேசலாம். நம்ம மாஸ்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விரும்புறோம். நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. எதுலலாம் ஃபாலோ பண்றாங்கன்னா, எதுலலாம் நம்மலாம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்றோம்னா, நம்ம பார்க்கிற அந்த வெளி உலகத்துல ரொம்ப சில பேர் புதுசா வர்றவங்க, சில வந்து ரொம்ப ஒரு கிராசர் லெவல்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மாஸ்டர் மாதிரி தாடி வச்சுக்கிறது, மாஸ்டர் மாதிரி அந்த ஒரு கோட் போட்டுக்கிறது, பாபுஜி காலத்துல பாபுஜி மாதிரி குல்லா வச்சுக்கிறது, பாபுஜி மாதிரி ஒரு கைத்தடி வச்சுக்கிறது. இதுதான் வந்து மாஸ்டரை ஃபாலோ பண்றது அப்படின்ற லெவல்ல இருக்கிற அபியாசிஸ் இருக்கிறாங்க. மாஸ்டர் மாதிரி அவர் எங்க உட்கார்றாரோ அங்க உட்கார்றது, அவரு எப்படி சாப்பிடுறாரோ அது மாதிரி சாப்பிடுறது, அவரு என்ன சாப்பிடுறாரோ அவர் வீட்டுக்கு போறப்ப அதை தான் நம்மளும் சாப்பிடணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் ஒரு விதமான பின்பற்றுதல். இன்னொரு விதமான அபியாசிகள் மாஸ்டருடைய உணர்ச்சிகள் அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப வந்து மாஸ்டருக்கு பசிச்சா எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி உள்ளவங்க. மாஸ்டருடைய எண்ணங்களை ஃபாலோ பண்றவங்க. மாஸ்டர் என்ன நினைக்கிறாரோ அது அவருக்குள்ளார தோணி உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஃபாலோ பண்றவங்க. இப்படி வேரியஸ் கேட்டகரி ஆஃப் அபியாசிஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஃபாலோயர்ஸ் தான். பட் எதை ஃபாலோ பண்றாங்கன்னா, பிசிக்கலா மென்டலா அவரை ஃபாலோ பண்றவங்களாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் இந்த சக்சஸர் அப்படிங்கிறவர் மாஸ்டருடைய வெளிப்புற தோற்றத்தையோ, அவருடைய எண்ணங்களையோ, அவருடைய சிந்தனைகளையோ அல்லது அவருடைய உணர்ச்சிகளையோ ஃபாலோ பண்றவர் கிடையாது. அவருடைய உள்நிலையை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார். இதுதான் வந்து ரகசியம். இதுக்குள்ளார இருக்கிற ரகசியம். நம்ம அது மாதிரி அவருடைய உள்நிலையை பற்றி பார்த்து காப்பி அடிச்சு அதை வந்து நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ண விரும்புறோமா? அது போல நம்மளுடைய உள்நிலை மாறணும்னு நம்ம விரும்புறோமான்னா அது நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப குறையும். இப்போ ஒரு மாஸ்டர் ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் ஜிப்பா போட்டு வர்றாருன்னா உடனே அதே மாதிரி ஒரு ஜிப்பா வாங்கி போட்டு அவர் மாதிரி அப்படி நின்று பாக்குறதுலதான் நமக்கு வந்து இம்மீடியட்டான ஒரு நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான்னா அப்பா என்ன செய்யறாரோ அது மாதிரி அவனாலதான் செய்ய முடியும். அப்பாவோட சுமை என்ன, அவருடைய பொறுப்பு என்னன்றத ஃபீல் பண்றதுக்கு அவன் ரொம்ப வளரணும். ஆனா ரொம்ப வளர்ந்த பிறகு அவன் வந்து அப்பா மாதிரி எல்லாம் ஸ்டைலா இருக்க விரும்ப மாட்டான். அப்பா எப்படி இந்த குடும்பத்தை தூக்கி சுமந்தாரோ அது மாதிரி நம்மளும் சுமக்கணும்னு தான் அவன் விரும்புவான். எப்படி என்னுடைய டாடி இருந்தாரு, எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவரு வந்து அந்த உள்ளுக்குள்ளார பேலன்ஸா இருந்தாரேன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டான்னா பையன், he follows the balanced state of his father. அது மாதிரி இந்த ஒரு வரி என்ன சொல்லுது அப்படின்னா, லாலாஜி ரெண்டு விஷயத்த சொல்றாரு. நீங்கள் என் உள்நிலையை உங்களை அறியாமலேயே நீங்க தெரிஞ்சு செய்யணும்னு இல்லை, அது தன்னிச்சையாக தானாகவே உங்களுடைய கான்சியஸை தாண்டி அவுட் ஆஃப் லவ் நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சீங்க, என்னுடைய இன்னர் கண்டிஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க, கேட்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க
அந்த கண்டிஷன் வளருதுன்னா அது பின்னாடியே நீங்க போயிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த உள்நிலையை மட்டுமே கவனிக்கிறீர்கள். முகத்தையோ, தோற்றத்தையோ, பேச்சையோ இல்ல. அப்ப அவர் ஃபாலோ பண்றது லாலாஜியோட இன்னர் கண்டிஷன். இது உங்களை அறியாமலேயே இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. 2வது விஷயம் இன்னொன்னையும் சொல்றாரு. வேறு எவருக்குமே இந்த திறமை கிடையாது. இந்த ஒரு வரியிலேயே முடிஞ்சு போச்சு. இவர் தான் அடுத்த பிரதிநிதி. இப்ப ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மெசேஜா இது தோணுனா கூட இந்த மெசேஜ் வெளிப்படுத்துற ரகசியங்கள் வேற. அதனாலதான் சொல்றோம் இந்த விஸ்வஸ் ஃப்ரம் த கிரேட்டர் வேர்ல்டு புக்கு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். பாருங்க, பாபுஜியோட ஒரு சின்ன ஒரு அனுபவம் இது. ஆனா எப்படிப்பட்ட விளைவை நமக்குள்ளார ஏற்படுத்து. அடுத்த ஸ்லைடுக்கு போறோம். பாபுஜி, ஒரு எண்ணம் உதித்தது. ஃபதேகரில் சமாதியில் பாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல் பின்பற்றப்பட வேண்டுமா? மதிப்பிற்குரிய லாலாஜி, ஒருவர் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளரது சட்ட திட்டங்களை, அவை சரியோ அல்லது தவறோ, பின்பற்ற வேண்டும். உங்கள் இல்லத்தில் சத்சங்கத்தில் இது தடை செய்யப்படவில்லை. அடுத்து பாபுஜிக்கு ஒரு கேள்வி வருது திடீர்னு. என்னன்னு கேட்டா, லாலாஜியுடைய மகா சமாதிக்கு பிறகு ஃபதேகர்ல அவருக்கு ஒரு சமாதி, அவருடைய சமாதி இருக்கு. அந்த பகுதியை யார் பொறுப்புல வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்து பஜனை பாடுவது, லாலாஜியை பத்தி அப்பெல்லாம் பஜன்ஸுங்கிறது நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? பாடுறதுக்கு அங்க உரிமை கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப பாபுஜி அங்க போறாரு, அதை பாக்குறாரு. இதெல்லாம் என்னுடைய கற்பனைகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் பார்க்கல, இதை பத்தி யாரும் சொல்லல. இந்த படிக்கும் பொழுது எனக்கு தோன்றது. பாபுஜி அங்க போறாரு, அங்க அங்க என்ன உத்தரவு போடப்பட்டிருக்குன்னா, இங்க யாரும் உட்கார்ந்து பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அவரு திரும்பி வரும்பொழுது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, லாலாஜியோடைய சமாதியிலேயே பாட்டு பாடுறதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குன்னா, அப்ப எங்க வீட்டுல நாங்கெல்லாம் சத்சங்கம் வைக்கும் பொழுது ஒரு பஜன், ஒரு பக்தி பாடல் பாடலாமா, பாடக்கூடாதான்னு ஒரு சிந்தனை வருது. அப்ப அந்த எண்ணம் அவருக்குள்ளார, அந்த எண்ணம் தோன்றின உடனேயே லாலாஜி உள்முக தொடர்பு கொண்டு அவருக்கு பதில் அளிக்கிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, ஒருவர் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளரது சட்ட திட்டங்களை, அவை சரியோ அல்லது தவறோ, பின்பற்ற வேண்டும். முடிஞ்சு போச்சு. உங்கள் இல்லத்தில் சத்சங்கத்தில் இது தடை செய்யப்படவில்லை. நீங்க உங்க வீட்டுல நீங்க பாடுறத பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க அங்க போகும்பொழுது அதை ஃபாலோ பண்ணுங்க. இது அதுக்கு அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்கும். ஒரு ஆபீஸுக்கு போறோம் அல்லது ஒரு புது இடத்துக்கு போறோம், இல்ல ஆசிரமத்துக்கே போறோம் அப்படின்னா அங்க என்ன ரூல்ஸோ அது சரியோ தப்போ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த இடத்துல இது ஒண்டிதான் நமக்கான அறிவுரையாக இருக்கும். டக்குன்னு என்ன வரும், நம்ம போனோம்னா ஒரு விமர்சனம் தான், என்ன இவங்க செப்பலை தூக்கி கையில எடுத்துட்டு போக சொல்றாங்க, இங்க வச்சுட்டு இவ்வளவு தூரம் வெறுங்கால நடந்து போக சொல்றாங்க. இது மாதிரி நிறைய நமக்கு உள்ளார, ஆசிரமத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனே நிறைய கேள்விகள். இதென்ன இப்படி போட்டு வச்சிருக்காங்க, இதென்ன தட்டை கொண்டு போய் கையால கழுவி அது எல்லாரும் ஒரே இதுக்குள்ளார போட்டுட்டு கையை எடுக்க சொல்றாங்க, வாஷ் பண்றது. அது அங்க ரூல்ஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கலையோ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த இடத்த விட்டு வெளில வந்தோம்னா உங்க வீட்லயும் அதையே ஃபாலோ பண்ணணும்னு யாரும் சொல்லல. அங்க எது சரி தவறுங்கிறத முடிவு பண்றது உங்களுடைய கட்டுப்பாடு. உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க இந்த சேரையா இங்க போட்டுருக்கீங்க, இந்த பெஞ்சு இங்க போடக்கூடாது, இத்தனை மணிக்கு ஏன் எந்திரிக்கணும்னு கேட்டா உங்களுக்கு எப்படி வரும்? அது என் வீடுப்பா, இங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எங்க வசதியாக செஞ்சிருக்கோம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ஒரு வீட்டுக்கு, ஒரு அலுவலகத்துக்கு, ஒரு ஆசிரமத்துக்கு, ஏன் இந்த உலகத்துக்கே கூட. இந்த உலகத்துக்கு வந்தவங்களா நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இந்த உலகத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளருடைய சட்டத்திட்டம் என்னவோ அது சரின்னு பட்டாலும் தவறுன்னு பட்டாலும் அதை ஃபாலோ பண்ணதான் நம்ம கத்துக்கணும். இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான அறிவுரையாகத்தான் இது இருக்கும். அதே நேரத்துல இன்னொன்னையும் சொல்லிடுறாரு, நீங்கள் உங்கள் அளவுல செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து நிறைய அட்வைஸ் பண்றாரு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. இந்த 2வது நாளுக்கான மெசேஜ் இன்னைக்கு நம்ம முடிச்சிடுறோம். மேம்பட்ட தகுதிகள் உங்களிடமிருந்து வெளிப்படும் பொழுது மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். 1. உங்களது உள்நிலையை அவர்கள் உங்களை அங்கீகரிப்பதற்கு இடமளிக்கும். 2.
நீங்கள் எந்த வகையான எண்ணத்தை சத்சங்கத்திற்கு வருபவர்களிடம் செலுத்துகின்றீர்களோ அதற்கேற்ப அவர்கள் செயல்படுவார்கள். 3 விஷயம் பாபுஜிக்கு லாலாஜி அதே தேதியிலே சொல்றாரு. உங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் உங்கள்ட்ட இருந்து வெளிப்படுறப்ப மக்களுக்கு உங்களை ஏத்துக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவங்க வந்து உங்களுடைய பேச்சை பார்த்தோ அல்லது உங்களுடைய நடவடிக்கையை பார்த்தோ எல்லாம் இல்ல. உங்களுடைய இன்னர் கண்டிஷன் மட்டுமே போதும். உங்களை அவங்க அங்கீகரிக்கிறதுக்கு போதுமானது. உங்க கிட்டக்க வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய இன்னர் கண்டிஷன் அவங்கள அப்படியே மாத்திடும். அதுக்கப்புறம் வந்து இவருதான் குருவா, இவருதான் பிரதிநிதியான்னு கேட்கிற கேள்விக்கே வேலை இருக்காது. அந்த மாதிரி உங்க இன்னர் கண்டிஷன் மாறி இருக்கு. 3வது அடுத்த டிப் கொடுக்குறாரு. நீங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய அபியாசிகளுக்கு, உங்கள் சத்சங்கத்துக்கு வருபவர்களுக்கு எந்த வகையான எண்ணத்தை செலுத்துகின்றீர்களோ அந்த டிரான்ஸ்மிஷனோட, அதுக்கு ஏத்த மாதிரி அவர்கள் செயல்படுவார்கள். இது வரம். அப்ப எப்படி நம்மளெல்லாம் மாறி இருக்கோம் அப்படின்னா, மாஸ்டர் வந்து ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் இவர் மாறட்டும், இவருக்குள்ளார நல்ல தன்மைகள் உருவாகட்டும், இவருக்குள்ளார ஆன்மீக இயக்கம் உருவாகட்டும்ங்கிற எண்ணத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு ஏற்பதான் நம்ம செயல்பட்டு இருக்கோமே ஒழிய, இல்லைன்னா இந்த எண்ணம் வந்து தொடர்ச்சியா நமக்கு இருக்குமா, நம்ம தொடர்ந்து அபியாசியா 10 வருஷம் 15 வருஷம் இருந்து தியானம் பண்ணுவோமா தெரியாது. ஆனா என்ன சூட்சுமம், என்ன விஷயம் பாபுஜிக்கு லாலாஜி சொல்லியிருக்கார். நீங்கள் எந்த வகையான எண்ணத்தை சத்சங்கத்திற்கு வருபவர்களிடம் செலுத்துகின்றீர்களோ அதற்கேற்ப அவர்கள் செயல்படுவார்கள். அப்படிதான் நம்ம இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து பாபுஜியோட இன்னர் கண்டிஷனுடைய எஃபெக்ட் என்னங்கிறதையும் சொல்றார். நீங்கள் ஆசையற்றவராக ஆகிவிட்டீர்கள். எனவே நீங்கள் கவனத்துடன் பேச வேண்டும். பிறரை பற்றி நல்லதோ கெட்டதோ எதுவும் கூறாதீர்கள். உங்களது அனைத்து பிணைப்புகளும் உடைக்கப்பட்டு விட்டதால் மற்றவர்களுக்கு பிரணாகுதி அளிக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முழு ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த தவறை ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் செய்துள்ளீர்கள். நல்லதை கண்டு மகிழ்ச்சி அடையாமலும் தீயதை கண்டு வருத்தப்படாமல் இருக்கும் பயிற்சியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே வந்து சாதாரணமா சொல்றதுதான். ஒரு 1,00,000 ரூபாய் பணத்தை உங்க பையன்கிட்ட கொடுத்து வெளியூருக்கு போயிட்டு வாப்பான்னு சொன்னாலே இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. எப்பா ரோட்ல 1000 நடக்கும், எங்கேயும் நின்று மனசை பறி கொடுத்துறாத, நல்லதோ கெட்டதோ அதை பார்த்து நின்று அதுல போய் ஈடுபடாத போகணும் தான் சொல்லுவோம். இங்க உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உள்நிலையை வந்து கொடுத்துருக்காரு. அதை சொல்லிட்டு தான் லாலாஜி சொல்றார். நீங்கள் ஆசை எதுவும் அற்றவராக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னா, ஆசைக்கு இனிமே அடிமைங்கிற வார்த்தைக்கு அந்த பிரேயருக்கு வேலை இல்லை இல்லையா? நீங்கள் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். நல்லதோ கெட்டதோ எதையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா சொன்னது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. ஒண்ணு. 2வது பாண்டேஜஸே இல்லைங்கிறதுனால எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆகும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப மைல்டா கொடுங்க. ஏன்னா பின்னாடி நீங்க பாபுஜியோட சுயசரிதை படிக்கும் பொழுது ஒரு பிரணாகுதியால வந்து ஒருத்தர் வந்து அவருடைய இதயமே வெடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த நிலைமையை மாத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பாபு சொல்லியிருப்பார். அதனாலதான் நீங்கள் ஏற்கனவே வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதை விட முக்கியம், ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஒரு தீயது நடக்குதுன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க. 2யும் சமமா எடுத்துக்கிற பயிற்சியை வளர்த்துக்குங்க. இதெல்லாம் உங்க உள்நிலைக்கு தேவை. அவருடைய உள்நிலைக்கு மட்டுமல்ல, மாஸ்டர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளார கொடுக்குற உள்நிலை வந்து மிகச் சரியாக வளரணும் அப்படின்னாலும் இதெல்லாம் நமக்கான அறிவுரை தான். இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்குவோம். 2 நாள் மெசேஜ் மட்டும்தான் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன். சில நாட்கள்ல ஒரு நாள் மெசேஜ் கூட நம்ம படிச்சா போதுங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது இந்த புத்தகம் எத்தனை நாள் படிக்க போறோம், மாஸ்டர் நமக்கு எவ்வளவு நாள் அந்த வாய்ப்பை கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுனால. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு வரியும் சில ரகசியங்களையும் சில உள்நிலைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்குது. அதனாலதான் என்னன்னா, புக்கை வாங்கிட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வேற வேற விஷயங்கள்லாம் ஓப்பன் அப் ஆயிருக்கிறத நீங்க இதோட கம்பேர் பண்ண முடியும். கூடிய விரைவில் இந்த புத்தகத்தை வாங்காதவர்கள் வாங்கவும். உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வாய்ஸ்ரியல் குரூப்ல போட்டீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்றேன். வேற சிஸ்டர் பிரதர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். ஆனா எல்லாரும் இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி வீட்டுல வைத்து கொண்டு தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து இன்னைக்கு காலை தியானத்திற்கு சொல்லலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தியானம், 1/2 மணி நேரம் வந்து நம்ம புத்தகம் இதுதான் படிக்க போறோம். மெசேஜ்ல படிச்ச மாதிரி கண்டினியூஸா 1 மணி நேரம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
இதுல ரொம்ப கம்மியான அளவு தான் படிப்போம். பட் அந்த எசன்ஸை உள்வாங்கி அன்றைக்கு முழுக்க அதை வந்து அசை போடுற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். அந்த ஒரு தன்மையை நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர் கொடுக்கணும். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.